Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ ரிவ்யூல எதை பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா சைத்தான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். விஜய் ஆண்டனி அவங்க வந்து தயாரிச்சு நடிச்சிருக்கிற படம் தான். மியூசிக்கும் அவர்தான், எல்லா பாட்டும் பாடியிருக்கிறதும் அவர்தான். இப்படி எல்லாமே பண்ணிருக்காரு விஜய் ஆண்டனி. பிச்சைக்காரன் அப்படினு சொல்ற ஒரு பெரிய ஹிட் படத்துக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி வந்து அவரோட நடிப்புல உருவாகிற படம் தான் சைத்தான். ஸோ இந்த படம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்றதான் வந்து இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது. அருமையான கண்டென்ட், தெளிவான ஸ்க்ரீன் பிளே இருந்து அதுக்கு வந்து அளவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு படமே நின்று பேசக்கூடிய படம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்ல போனால் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற இந்த சைத்தான் அப்படின்றத சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட கண்டென்ட் மறைந்த சுஜாதா சாரோட ஒரு நாவலில் இருந்து தழுவப்பட்ட கதை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட டேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். எதுனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நாவலோட தழுவலுக்கு அழகாக அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அதுக்காகவே அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். கண்டிப்பாக அதில் ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி, அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஎம். ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆனது வந்து படத்தோட பிஜிஎம் தான். எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக அளவாக கொடுத்துருக்கிறாரு விஜய் ஆண்டனி சார். ஒருவேளை அவரே மியூசிக் டைரக்டர் அப்படின்றதுனால கதை வந்து அவருக்குள்ளே பூந்து அழகாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட கதாபாத்திரத்துக்கு அருமையாக வந்து ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் காட்சிகளில் விஜய் ஆண்டனியோட அந்த ஒரு லுக்கு மேனரிசம்லாம் கிளாப்ஸ் வாங்குது தேட்டரில். அதுக்கப்புறமா இந்த படத்தோட கேமராமேன் சூப்பராக இருக்குது ஒர்க்கு, நீட்டாக. ஆனால் சில இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா லைவாகவே அப்படியே ஷோல்டரில் வச்சுலாம் பண்ணிக்கிறாங்க, நல்லா தெரியுது. விஜய் சார் நடந்து போயிட்டு போகிற பின்னாடியே போகிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம உன்னிப்பாக தெரிஞ்ச சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேமே இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. கரெக்டாக இருக்குது, எங்கே கட் பண்ணுமோ கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணி சூப்பராக எந்த ஆங்கிள் எடுத்திருந்தாலும் அதை வந்து அருமையாக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு ஆங்கிள்லையுமே விஜய் சாரோட ஆக்டிங் அதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே கூடாது, சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பிச்சைக்காரனுக்கு இந்த படத்தில் வந்து அவரோட ஸ்கோப் வந்து சூப்பராக இருக்குது. அவரோட மெருகேறல் உண்மையிலேயே அருமையாக பண்ணியிருக்கிறாரு விஜய் ஆண்டனி அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். உண்மையிலே சக்தி சரவணன் கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நம்ம எந்திரிச்சு போய் நின்று அடித்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக நல்லா அருமையாக கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு சக்தி சரவணன். ஸோ அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா சென்னையில் ஆரம்பித்த கதை தஞ்சாவூர் போகுது. தஞ்சாவூர்லேயே பார்த்தீங்கன்னா அதுவும் முன்ஜென்மத்தில் போகுது. அப்பப்போ படத்தில் ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு பேய் படத்தோட சாயலை அப்பப்போ கொடுக்குறாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ, ஒருவேளை பேய் படம் தான் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபாக காட்டிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து என்ன நிதர்சனமான உண்மை அப்படின்றத வந்து காட்டணுன்றதுக்காக அப்படி காட்டினாங்களான்னு தெரில. பட் அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மைனஸாக தெரிஞ்சுது. மற்றபடி இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் எந்த ஒரு மைனஸுமே சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃபில் மட்டும் ஒரு சின்ன லாஜிக் லூப் ஹோல் இருக்குது. அது எல்லா படத்துலையுமே ஏதாவது ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 கிராம் கொடுத்ததுக்கு வந்து அவர் பூர்வ ஜென்மத்தில் போனார். 40 கிராம் கொடுத்தா அவருக்கு பெரிய வீரம் வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம், அதுவும் ட்ரக் அந்த மாதிரி கொடுக்கறதுனால அப்படி ஆகுது அப்படின்ற சொல்கிறது வந்து கொஞ்சம் நம்ப முடியாது இல்லை. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு சூப்பரான பக்காவான என்டர்டெய்னர் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவரோட கதாபாத்திரத்தை ஏற்று பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஃபுல் ஃப்ளெஜாக நடிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக எல்லா லெவல் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரீச் ஆச்சு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் விஜய் ஆண்டனி சார் கேரியரில் பிச்சைக்காரனுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25 கண்டிப்பாக கொடுப்போம். ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஆண்டனி சார் வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில். ஸோ அந்த வகையில் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எங்கேயுமே நவலோடல அந்தளவுக்கு ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நம்ம விஜய் ஆண்டனி சாரோட வெற்றி பயணம் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அபிடிவி சார் ஒரு பெரிய 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 வாழ்த்துக்கள் சொல்லிடும். ஸ்பெஷல் என்னோட பெரிய வாழ்த்துக்கள் தான் சொல்லிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் தாராளமாக கீழே சொல்லுங்கள். மீண்டும் சூப்பர் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். ராஜேஷ், பாய்.